Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுன்னத்தான அமல்கள் ஆகும். ஈமான் முழுமை பெற இரண்டு விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டும். முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து. அந்த சுன்னத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். உச்சித்தலை முதல் உள்ளங்கால் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எப்படி செய்ய வேண்டும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க. அந்த அமல்களை நாம் எப்படி நம் வாழ்நாளை நாம் கொண்டு வர போறோம் என்றுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அன்றாட செய்யக்கூடிய அமல்கள், முதலாவதாக நம்ம ஒவ்வொரு சுன்னத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையிலே எல்லா சுன்னத்துகளையும் சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. இப்போ நம்ம தூங்குறதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னா இஷாக்கு அப்புறமே தூங்க போயிடுவாங்க. அவங்க தூங்கும் போது உது செஞ்சுட்டு தூங்குவாங்க. அந்த நம்ம படுக்க அறைய 3 தடவை உதறுவாங்க. இரு கண்களுக்கும் 3 முறை சுரமா செய்வாங்க. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க துவா ஓதுவாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா, இந்த துவாவை ஓதுவாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திக்கும் போது, நம்மெல்லாம் எந்திக்கும் போது என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் நெட் ஆன் பண்ணிட்டு ஃபோன்ல எவ்வளோ மெசேஜஸ் வந்துருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம், கரெக்டா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திக்கும் போது 2 கைகளையும் 3 தடவை நல்லா தடவிட்டு முகம் ஃபுல்லாவே நல்லா தேய்ப்பாங்க. அப்புறம் அது நம்மளுக்கு தெரியும், இந்த தூக்கம் ஒரு சிறு மரணம் மாதிரி. அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திச்ச உடனே ஒரு துவா ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ சிறப்பான ஒரு அழகான துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மலாம் ப்ரஷ் டைப்போ அவங்க சுன்னத்தான முறையில் மிஸ்வாக் யூஸ் பண்ணுவாங்க. இதை மாதிரி ரொம்ப சின்ன சின்ன அமல்கள் தான் நம்மளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாத்ரூம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு இடது காலை வச்சு போகணும்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு துவாவும் அழகான முறையில் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குப்ஸி வல் ஹபாயிஸ் என்ற துவா ஓதி அவங்க உள்ளே செல்வாங்க. ஹபீப் இப்னு சாலிஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் போகும்போது அவங்களுடைய தலையை மறைத்துக் கொள்வார்கள், காலணிகள் அணிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உள்ள போகும்போது நம்ம நின்று கொண்டே பாத்ரூம் போகக்கூடாது, உட்கார்ந்து தான் போகணும். அதே மாதிரி நம்ம அதை சுத்தம் செய்யும் போது இடது கை தான் யூஸ் பண்ணணும், வலது கையை யூஸ் பண்ணக்கூடாது. திரும்பி வெளியே வரும்போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது? உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னி அஸா வ ஆஃபனி அப்படின்னு ஒரு அழகான துவாவையும் ஓதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெளில வரும்போது வலது காலை வைத்து வெளில வருவாங்க. இந்த மாதிரி சிறிய சிறிய சுண்ணத்துக்கள் நம்ம டெய்லியும் செய்ய வேண்டாம். இதுக்கு எந்த முயற்சியும் கிடையாது. நம்ம தினமும் தான் பாத்ரூம் போகிறோம், தினமும் தான் சாப்பிட்றோம், தினமும் தான் ஆடை அணிகிறோம். இப்போ ஆடை அணிறதுக்கு கூட ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு துவா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா ஸௌப வரஸகனிஹி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா. இந்த துவாவுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா? இதை ஓதுனா நம்ம முன்னாடி செஞ்ச சிறிய சிறிய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. அதே மாதிரி அவங்க போடும்போது வலது கையால் போடுவாங்க, இடது கையால் கழட்டுவாங்க. அதே மாதிரி இப்போ இப்போ நம்ம 2 மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்வோம்? சலாம் சொல்லுவோம். அந்த சலாத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீட்டி அழகாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக தான் சொல்லுவாங்க. சொல்லும் போது கூட அவங்க சிரிச்ச முகமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இன்னும் அது முஸ்தஹபாக இருக்கணும்னா நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்கல்ல, அது கூட இருக்கலாம். இல்லைன்னா அது முசாஃபா, அது கூட முஆனகா, அது கூட செய்வாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே ரொம்ப சிறிய சிறிய அமல்கள் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது நம்ம டெய்லி செய்கிற அமல்கள் தான். இதுக்கு எந்த முயற்சியும் இல்லை. நம்ம கண்டிப்பாக செய்கிறோம். ஆனால் செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாலும் அந்த முறையில் செஞ்சால் நமக்கு சுன்னத்தாக கூட இது போயிடும். ஏன்னா ஒரு சுன்னத்து பண்ணுறது நம்மளுக்கு 100 ஷஹீதோடைய அந்தஸ்து. ஒரு ஷஹீதாக்கள் அப்படின்னு ஷுஹதாக்கள்னா நம்ம யாருன்னு சொல்றோம்? அந்த காலத்துல போர்க்களத்துல போய் சண்டையிட்டு ரத்தம் சிந்தி இவங்களெல்லாம் நம்ம ஷுஹதாக்கள்னு சொல்றோம். ஆனா நம்மளுக்கு அல்லாஹ் ரொம்ப லேசாக்கிட்டான். நம்ம ஒரு சுன்னத்தை ஃபாலோ பண்ணா 100 ஷஹீதோட அந்தஸ்து நம்மளுக்கு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். அது இந்த 100 ஷஹீதுன்னா நம்ம அத்தனை தூக்கத்தோடைய சுன்னத்தை நம்ம செஞ்சாதான் நமக்கு 100 ஷஹீத் இல்லை. அதுல ஒரு தூக்கத்தோட சுன்னத்து பெட்ட உதவுறது செய்யறது கூட நம்மளுக்கு ஒரு ஷஹீதோட அந்தஸ்து, 100 ஷஹீதோட அந்தஸ்து தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று நம்மளுக்கு நிறைய சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரம் 2 நாட்கள் நோன்பு பிடிப்பாங்க. எந்த நாட்கள் தெரியும் நம்ம எல்லாத்துக்கும்? மண்டே அண்ட் தர்ஸ்டே, அதாவது திங்கள் வியாழன், இந்த 2 நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிப்பாங்க. திங்கக்கிழமை ஏன் நோன்பு பிடிப்பாங்கன்னா, சஹாபாக்கள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன்னா நான் அந்த நாள் தான் நான் பிறந்தேன், அந்த நாள் தான் எனக்கு வஹி வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி மாதம் 3 நாட்கள் நோன்பு வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம முயற்சி செய்யறது. அந்த முயற்சிக்கு கண்டிப்பா எல்லாம் நிச்சயமாக கூலி தருவான். அது மாசம் 3 நாள்னா நம்மளுக்கு ஐயாமொழி பைதுன்னு சொல்லுவாங்க. 13, 14, 15 இந்த
மாதங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. அதே மாதிரி திருமணமுமே ஒரு சுன்னத்தான இதுதான். அது வந்து ஃபர்லு கிடையாது. கல்யாணம் பண்ணுறது அதுவுமே ஒரு சுன்னத்து தான். அந்த சுன்னத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க. அதே மாதிரி நிறைய சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து நம்ம நல்லபடியாக அதை முயற்சி செஞ்சு நம்ம வாழ்க்கையில் வரதுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாங்க. சொன்னபடி நானும் கேட்டபடி நீங்களும் அமல் செய்ய அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அழகான முறையில் சுன்னத்தான அமல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த